إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار إلا புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சலவாத்தும் சலாமும் எம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அன்னாரின் குடும்பத்தார்கள், தோழர்கள், அன்னாருடைய வழி ஒட்டி நடந்த முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதிலும் உண்டாவதாக. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் மிகச்சிறந்த வழிகாட்டுதல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதல் என்றும், இந்த மார்க்கத்தில் அல்லாஹ்வினதும் அல்லாஹுடைய தூதரினதும் அனுமதி இல்லாமல் நுழைவிக்கப்பட்ட மார்க்கம் அல்லாத காரியங்களை மார்க்கம் என்ற பெயரில் செய்யப்படுகின்ற எல்லா காரியங்களும் நூதன அனுஷ்டானங்கள் பித்அத்துக்கள் என்றும், பித்அத்துக்கள் எல்லாம் வழிகேடுகள் நாளை மறுமையில் நரகத்துக்கே இட்டுச் செல்லும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது ஒவ்வொரு உரையிலும் ஞாபகப்படுத்தியதை நானும் ஞாபகப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, பெரியவர்களே, நானும் நீங்களும் ஒன்று கூடி இருக்கக்கூடிய இந்த ஜும்மா தினத்திலே அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நாம் உலகத்தில் வாழும் பொழுது எந்த முறையில் வாழ வேண்டும் என்று பணித்திருக்கிறார்களோ, ஏவி இருக்கிறார்களோ, அந்த முறையில் என் வாழ்வை அமைத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்வோமாக. அதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக. மதிப்புக்குரியவர்களே, நாம் எல்லாம் ஒரு விசேஷமான மாதத்திலே, ஒரு விசேஷமான ஒரு நாளிலே இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பித்து சொன்ன இஸ்லாமிய வருடத்தின் அடிப்படையில் முதலாவது மாதமாகிய முஹர்ரம் மாதத்திலே இருக்கிறோம். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது, இன்ன இத்தத ஷுஹூரி இந்தல்லாஹி இஸ்னா அஷர ஷஹரா யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த் மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும் ذلك الدين القيم. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான், மாதத்தின் எண்ணிக்கை, வருடத்தின் எண்ணிக்கை அல்லாஹ்வுடைய கணக்கின்படி 12 மாதங்களாகும். அந்த 12 மாதங்களிலே 4 மாதங்கள் புனிதத்துவம் வாய்ந்ததாகும். இதுதான் தெளிவான மார்க்கமாகும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன ஸமான கதிஸ்ததார கஹைஅதிஹி யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த். அதாவது இந்த பூமியை, இந்த பிரபஞ்சத்தை அல்லாஹ் படைத்த நாளில் இருந்து பூமி அதற்குரிய வடிவத்தில், அதற்குரிய கோணத்தில் சுற்றி கொண்டே இருக்கிறது. அஸ்ஸனத்து இஸ்னா அஷர ஷஹரா, ஒரு வருடம் என்பது 12 மாதங்களை கொண்டது. மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், அதிலே 4 மாதங்கள் அல்லாஹ் புனிதத்துவமான மாதங்களாக அல்லாஹ் வைத்திருக்கிறான். சலாசுன் முத்தவாலியாத், அந்த 4ல் 3 மாதங்கள் தொடர்ந்து வரக்கூடிய 3 மாதம் துல்கஅதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம் ஆகிய இந்த 3 மாதம், அடுத்ததாக ரஜபு மாதம் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே
ஒரு புனிதப்படுத்தப்பட்ட ஒரு மாதத்திலே நாங்கள் இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தை பற்றி, இந்த மாதத்துடைய விசேஷத்தை பற்றி இன்னொரு ஹதீஸிலே சொல்லும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அஃலது ஸியாமி பஅத ரமதான ஷஹருல்லாஹில் முஹர்ரம். ரமதானுக்கு பின்னால் நோன்பு நோற்பதற்கு மிகச் சிறந்த மாதங்களில் ஒரு மாதம்தான் அல்லாஹ்வுடைய மாதமாகிய முஹர்ரம் மாதம் என்று சொன்னார்கள். வ அஃதலு ஸலாத்தி பஅதல் ஃபரீதத்தி ஸலாத்துல் லைல். ஃபர்தான தொழுகைக்கு பின்னால், கடமையான தொழுகைகளுக்கு பின்னால் மிகச்சிறந்த ஒரு தொழுகை இருக்குமாக இருந்தால் அது இரவு நேரத்திலே தொழக்கூடிய கியாமுல் லைல், இரவு தொழுகை என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே மதிப்புக்குரியவர்களே, நாங்கள் இருக்கக்கூடிய மாதம் புனிதமாக்கப்பட்ட மாதம். நாங்கள் இருக்கக்கூடிய இந்த நாள் ஆஷூரா என்று சொல்லப்படுகின்ற ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு முக்கியமான நாளாக இருக்கிறது. எனவே புனிதப்படுத்தப்பட்ட மாதம் என்பது ஏனைய மாதங்களில் அல்லாஹு தஆலா கொடுக்குகின்ற, நாங்கள் செய்கின்ற நற்காரியங்களுக்கு கொடுக்குகின்ற நன்மைகளை விட கூடுதலான நன்மையை அல்லாஹு தஆலா இதிலே தருகிறான். அதே போன்றுதான் இந்த மாதத்தில், புனிதப்படுத்தப்பட்ட மாதத்தில் ஏனைய மாதங்களை விட பாவங்களுக்கான தண்டனையும் அதற்கான கூலியும் கடுமையாக்கப்பட்டிருக்கிறது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள். இந்த மாதத்துடைய சிறப்பை பற்றி வரலாறிலே நாங்கள் தேடி பார்த்தால் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த சில முக்கியமான நிகழ்வுகள் நடந்த ஒரு மாதம் இந்த மாதம். அதிலே விசேஷமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த பொழுது, ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு வந்த பொழுது யகூதிகள் நோன்பு நோக்கின்ற காட்சியை கண்டார்கள். அந்த நேரத்தில் மதீனாவாசிகளை பார்த்து கேட்டார்கள், ஏன் இவர்கள் நோன்பு நோக்கிறார்கள், ஏன் யகூதிகள் நோன்பு பிடிக்கிறார்கள் என்று கேட்ட பொழுது மதீனாவாசிகள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த யகூதிகள் இன்றைய நாள் முஹர்ரமுடைய 10வது நாள் அவர்கள் விசேஷ தினமாக நோன்பு நோக்கிறார்கள். காரணம், அவர்களுடைய நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனிடத்திலிருந்து பாதுகாப்பு எடுத்த நாள், அல்லாஹ் அவர்களை பாதுகாத்த நாள். அதனால் அதற்கு நன்றி செலுத்தும் முகமாக யகூதிகள் இந்த ஆஷூராவுடைய நாளில் 10வது நாளில் அவர்கள் நோன்பு நோக்கிறார்கள் என்று சொன்ன பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன அஹக்கு பி மூசா மினல் யஹூத். யகூதிகளை விட மூசாவுடைய காரியத்துக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த நான் ரொம்ப தகுதியானவன் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆஷூரா நாளிலே நோன்பு நோற்பதை ரமலானுடைய நோன்பு கடமையாக்குவதற்கு முன்னால் கடமையான நோன்பாக அறிவித்தார்கள். இப்படி விசேஷமான ஒரு நாளிலே நாங்கள் இருக்கிறோம். இந்த நோன்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போன்று எங்களுக்கு முன் சென்ற வருடத்துடைய சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கான காரணமாக அமையும் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே நேரத்தில் அவர்கள் இன்னொரு முக்கியமான ஒரு செய்தியை இந்த ஆஷூராவுடைய நாளிலே பிரகடனப்படுத்தினார்கள். அதாவது யகூதிகளுக்கு மாற்றம் செய்ய சொன்னார்கள். எந்த சந்தர்ப்பத்திலும் இஸ்லாமிய மார்க்கமும் யகூதிய கொள்கைகளும் எந்த ஒரு இடத்திலும் ஒன்றாக பயணிக்கக்கூடாது, ஒன்று போன்று விளங்கக்கூடாது, ஒன்றோடு ஒன்று சேரக்கூடாது என்பதற்காக பல இடங்களிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யகூதிகளுக்கு மாற்றம் செய்யுங்கள் என்று சொன்னதை போன்று இன்றைய நாளிலும் ஆஷூரா நாளில் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாதுகாக்கப்பட்டதற்காக அவர்கள் நோன்பு நோக்கிறார்கள் என்றால் நான் அதற்கு ரொம்ப தகுதியானவன் என்று சொல்லிவிட்டு லஇன் பகீது ஃபில் காபில் அவர்கள் சொன்னார்கள், வருகின்ற வருடம் நான் உயிரோடு இருந்தால் 9ஐயும் சேர்த்து நான் நோன்பு பிடிப்பேன், தாசுஆவையும் சேர்த்து பிடிப்பேன். ஏனென்றால் ஹாலிஃபுல் யஹூத், யகூதிகளுக்கு நீங்கள் மாற்றம் செய்யுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது இந்த மாதத்திலே இருக்கக்கூடிய விசேஷமாக இந்த நாளிலே இருக்கக்கூடிய சிறப்பம்சங்களில் ஒன்றாகும். மதிப்புக்குரியவர்களே, இன்றைய ஜும்மாவிலே நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு கர்பலா என்கின்ற தலைப்பு. அதாவது இஸ்லாமிய வரலாறில் ஆஷூரா தினம் என்று வருகின்ற பொழுது பிரபலியமாக எல்லா இடங்களிலும் பேசப்படுகின்ற ஒரு தலைப்பு தான் கர்பலா என்கின்ற தலைப்பு. கர்பலா என்றால் உண்மையிலே இஸ்லாமிய வரலாறில் நடந்த சோகமான, கவலை தரக்கூடிய இமாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேர குழந்தை ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்ட வரலாறு. இந்த வரலாறு ஏன் பேச வேண்டும் என்றால், இந்த வரலாறு இன்று
இந்த சமுதாயத்தில் திரிவுபடுத்தப்பட்ட நிலையில் இந்த வரலாறை சொல்லி அகீதாவுக்கு மோசமான ஒரு அகீதாவுக்கு முரணான இஸ்லாமிய அகீதாவுக்கு வேட்டு வைக்கக்கூடிய பல கொள்கைகள் இன்று இஸ்லாமிய சமுதாயத்திலே முன்வைக்கப்படுவதனால் அந்த ஆபத்து எங்களையும் நெருங்கி இருப்பதனால் இதை பற்றி தெளிவாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த வரலாறுடைய பின்னணி என்ன, இந்த வரலாறின் ஊடாக எங்களுக்குள்ள கடமை என்ன என்பதை பற்றி தெளிவு பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தலைப்பு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கர்பலா என்பது இராக் என்ற நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இடம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மிக அன்புக்குரிய பாசத்துக்குரிய ஒரு குழந்தை பேரன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்ட சதி செய்து கொல்லப்பட்ட வரலாறுக்கு பேர்தான் கர்பலா. இந்த வரலாறுடைய ஆரம்பத்தை நாங்கள் பார்த்தால் இதை விளங்கிக் கொள்வதற்காக வரலாறை கொஞ்சம் முன்னோக்கி போய் படித்துவிட்டு வர வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு பின்னால் இந்த உலகத்தை முஸ்லிம்களை ஆட்சி செய்த சிறந்த ஒரு ஹலீஃபா அபூபக்கர் சித்தீக். அவருடைய மரணத்துக்கு பின்னால் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை 2வது ஹலீஃபாவாக பொறுப்பெடுத்தவர் உமர் இப்னு ஹத்தாப். ரெண்டுடைய ஆட்சி மிகச்சிறப்பான ஆட்சி, மிகச்சிறந்த ஒரு ஆட்சி. இஸ்லாமிய வெற்றிகள், இஸ்லாமிய செழிப்புகள் உருவாகிய பித்அத்துகள், குஃப்ர்கள் அளிக்கப்பட்ட ஆட்சி தான் அபூபக்கர் சித்தீக், உமர் இப்னு ஹத்தாப் 2 ஹலீஃபாக்களுடைய ஆட்சி. 2 பேருடைய ஆட்சியும் பெரும்பாலும் ஷூராவின் அடிப்படையில் தான் ஹலீஃபாக்கள் தெரிவு செய்யப்பட்டார்கள். அதற்கு பின்னால 3வது ஹலீஃபா இஸ்லாமிய சமுதாயத்தின் ஹலீஃபாவை பொறுப்பெடுக்கிறார். சுமார் 10 வருஷம் இஸ்லாமிய ஆட்சியை அவர் வழிநடத்துகிறார். அவரும் அவருடைய கடைசி காலகட்டத்திலே சதி செய்யப்பட்டு கிளர்ச்சியாளர்களால் அவருடைய வீடு முற்றுகையிடப்பட்டு குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது வீட்டு கூரையால் இறங்கி சில சதிகாரர்கள் ஈஜிப்தை சேர்ந்த, ஈராக்கை சேர்ந்த, இன்னும் பல ஊர்களைச் சேர்ந்த பல கிளர்ச்சியாளர்கள், குழப்பவாதிகள் இறங்கி ஹலீஃபா உஸ்மான் இப்னு அஃபானை படுகொலை செய்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செஞ்ச ஃபித்னாவுடைய காலம் இங்கிருந்து தான் ஆரம்பித்தது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எப்போ உமர் இப்னு ஹத்தாபுடைய மரணம் நிகழுமோ அப்போ இந்த சமுதாயத்தில் இருள் கங்குகளை போன்று இந்த சமுதாயத்தில் ஃபித்னாக்கள் உருவாகும் என்றார்கள். அதில் முதலாவது உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி, அவருடைய ஆட்சியில் அவர் கொல்லப்பட்ட சம்பவம். உஸ்மான் இப்னு அஃபான் கொல்லப்படுகிறார். மதீனா எங்குமே கடுமையான பிரச்சனை. யாரை நிர்வகிப்பது, யார் இந்த சமுதாயத்துடைய அடுத்த ஹலீஃபா, யார் இந்த கிளர்ச்சியாளர்களை கண்ட்ரோல் பண்ணுவது, யார் அடக்குவது என்று திண்டாடுகின்ற ஒரு நிலை மதீனாவிலே உருவாகியது. யார் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கொலை செய்தார்களோ அந்த கூஃபா வாசிகள் செய்த ஒரு தந்திரம் தான் அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வீட்டுக்கு போய் நீங்கள் தான் ஹலீஃபா என்று அவர்களுக்கு பையத்தை செய்தார்கள். பையத்தை ஏற்றுக்கொண்ட அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த நிலையை கட்டுப்படுத்த, இஸ்லாமிய சமுதாயத்தை பாதுகாக்க, இது ஒரு ஸ்திரத்தன்மைக்கு கொண்டு வருவோம் என்ற ஒரு நன்னோக்கிலே பையத்தை, ஹிலாஃபத்தை கையிலே எடுக்கிறார். இஸ்லாமிய வரலாறில் சில நல்ல பக்கங்கள் இருப்பதை போன்று இஸ்லாமிய வரலாறில் கருப்பு பக்கங்கள் உருவாகிய இடமும் இதுதான். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, இந்த இடத்தில் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறேன். நாங்கள் பேசுவது வரலாறு. இஸ்லாமிய சமுதாயத்தில் ரசூலுல்லாஹ் சொன்ன முன்னறிவிப்புகள் தான் இவைகள். இந்த சமுதாயத்தில் ஃபித்னாக்கள் உண்டாகும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்தார்கள். நாங்கள் பேசுவதன் ஊடாக நாங்கள் யாருக்கும் தீர்ப்பு சொல்லக்கூடாது. பல அறிஞர்கள், பல பேச்சாளர்கள், பல இஸ்லாமிய ஆய்வாளர்கள் தவறிய இடமும் இதுதான். அவர் சரியா, இவர் சரியா, அவர் சொர்க்கவாதியா, இவர் சொர்க்கவாதியா என்று சஹாபாக்கள் விஷயத்தில் தீர்ப்பு சொல்ல ஆரம்பித்தார்கள். இது எங்களுக்குள்ள விடயம் அல்ல. இதே கேள்வியை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரிடத்தில் கேட்கப்பட்ட பொழுது, நீங்கள் அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலத்தில் அவருடைய பக்கமா அல்லது முஆவியா ரலியல்லாஹு தஆலாவுடைய பக்கமா என்று கேட்ட பொழுது அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அந்த காலத்தில் நீங்கள் இருந்தால் யாரிடம் போயிருப்பீர்கள்? அலியை ஆதரிப்பீர்களா, முஆவியாவை ஆதரிப்பீர்களா என்று கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா அந்த இரத்தத்திலிருந்து, அந்த காலத்தில் நடந்த ஃபித்னாக்களிலிருந்து இந்த கையை அல்லாஹ் பாதுகாத்துட்டான். ஏனப்பா என்னுடைய நாக்க நீ அந்த இரத்தத்தில் போய் உருட்ட சொல்லுகிறீர் என்று கேட்டார்கள். அதாவது
அவர்களுக்கு ஃபத்துவா சொல்ல நான் தகுதியற்றவன். அதுக்கு ஃபத்துவா சொல்லத்துக்குரிய தகுதி யாருக்குமே இல்லை. ஏனென்றால் இந்த பிரச்சனை உருவாகியது சஹாபாக்களுக்கு மத்தியில். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முன்னறிவிப்பு செய்தார்கள், லா தசுப்பு அஸ்ஹாபி, என் தோழர்களை நீங்கள் திட்டாதீர்கள், ஏசாதீர்கள். ஏனென்றால் அவர்கள் செய்த தர்மம் நீங்கள் உகது மலை அளவு செய்த தர்மமும் அவர்கள் கைப்பிடி அளவு செய்த தர்மமும் ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று ஈடாகாது. அவ்வளவு விசேஷமான ஆட்கள் சஹாபாக்கள் என்று முன்னறிவிப்பு சொன்னதன் காரணமாக வரலாறாக சொல்லுகிறோமே தவிர யாரும் யாருக்கு தீர்ப்பு சொல்லக்கூடாது என்ற அக்கீதாவில் நானும் நீங்கள் இருக்க வேண்டும். யார் இந்த அக்கீதாவில் வரைதவறினார்கள்? அவர் சரி, இவர் பிழை, அவர் காபிர், இவர் முஸ்லிம் என்று யாரெல்லாம் தீர்ப்பு சொல்ல போனார்களோ அவர்கள் அக்கீதாவிலே பிழைத்து போய் குஃபூரின் பக்கம் போய் நின்றார்கள். அல்லாஹ் என்னையும் உங்களையும் அந்த கொள்கையிலிருந்து பாதுகாக்க வேண்டும். அலி பின் அபி தாலிப் பொறுப்பேற்கிறார். அந்த ஹலீஃபா என்ற பதவியை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று டமஸ்கஸ்லே கவர்னராக இருந்த முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மறுக்கிறார். ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு யுத்தம் ஓடுகிறது. அதுதான் சிஃபீன் என்கின்ற யுத்தம். இப்படி காலத்தில் இப்படி இஸ்லாமிய வரலாறுடைய ஆட்சி போகிறது. மதீனாவில் இருந்த ஹலீஃபாவுடைய ஆட்சி தளம், தலைமையகம் கூஃபா என்கின்ற ஈராக்குக்கு மாற்றப்படுகிறது. முதல் 3 ஹலீஃபாக்களும் ஆட்சி செஞ்ச தலைமை பீடம் ரசூலுல்லாஹ்வுடைய ஊர் மதீனா. அபூபக்கர், உமர், உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 3 பேரும் மதீனாவில் தான் ஆட்சி செய்தார்கள். அலி பின் அபி தாலிபுடைய காலத்தில் தான் முதலாவதாக மதீனாவிலிருந்து கூஃபாவுக்கு ஆட்சியுடைய அந்த தலைமையகம் மாற்றப்படுகிறது. அலி பின் அபி தாலிபுக்கு நடந்தது என்ன? அவருக்கு என்ன நடந்தது? இந்த கூஃபாவாசிகள் அவரை பைஅத் செய்து அவரை ஹலீஃபாவாக நியமித்தார்களோ அதே கூஃபாவாசிகள் அவர்கள் ஒரு நாள் சுபுகு தொழுகைக்காக வீட்டிலிருந்து வெளியே வருகும் பொழுது அப்துர் ரஹ்மான் இப்னு முல்ஜிம் என்கின்ற ஒரு விரோதி, அல்லாஹ்வுடைய விரோதி, ஒரு ஹாரிஜி அவரை ஷரியாக பார்த்து கத்தியால் குத்தி கொலை செய்தார்கள். யார்? கூஃபாவாசிகள். யார் பைஅத் செய்தார்கள்? அதே கூஃபாவாசிகள் தான், அதே ஈராக் வாசிகள் தான் அந்த ஹலீஃபாவை கொண்டார்கள். கொண்டவுடனே அடுத்ததாக அலி ரலியல்லாஹு தஆலாவுக்கு பின்னால் அவருடைய மூத்த மகன் ஹசன் ஆட்சிக்கு வருகிறார். கூஃபாவுடைய ஹசனுடைய ஆட்சி, டமஸ்கஸ் சிரியாவுடைய முஆவியா ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி. 2 ஆட்சிகள் இருந்ததனால தான் இஸ்லாமிய சமுதாயத்தில் பிளவு வந்தது. இதை ரசூலுல்லாஹ்வுடைய பேரக்குழந்தை ஹசன் யோசிக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர குழந்தை யோசிக்கிறார், இப்படியே போனால் இஸ்லாமிய சமுதாயம் 2, 3, 4 உடைந்து சின்ன பின்னமாக்கும். நாங்கள் விட்டு கொடுப்போம், எங்களுடைய ஆட்சியை ஹலீஃபாவை நாங்கள் விட்டு கொடுத்து முஆவியாவுக்கு ஆட்சி செய்ய கொடுப்போம் என்று அவர் நினைக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் உயிரோடு இருக்கும் பொழுதே இந்த செய்தியை ஆருடமாக எதிர்கோவலாகவும் சொன்னார்கள். ஒரு நாள் மிம்பரில் ரசூலுல்லாஹ் பயான் செய்து கொண்டிருக்கிறார். பக்கத்திலே ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் பயான் செய்கிறார்கள், ஹசனை பார்க்கிறார்கள், பயான் செய்கிறார்கள், ஹசனை பார்க்கிறார்கள். சஹாபாக்கள் புரிந்து கொண்டார்கள், ஏதோ ரசூலுல்லாஹ் சொல்ல போகிறார். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் ஹசனை பார்த்து சொன்னார்கள், இன்ன ஹாதா சய்யிதுன், தோழர்களை அறிந்து கொள்ளுங்கள், இவர் இந்த ஹசன் இருக்கிறாரே இவர் ஒரு தலைவராக வருவார். லஅல்லல்லாஹ யுஸ்லிஹு பிஹி பைனல் ஃபிஅத்தைனில் முஸ்லிமைன், ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் பிரமாண்டமான 2 முஸ்லிம் சமுதாயம் பிளவுபட்டு கொண்டிருக்கும் பொழுது இவர் அதை தீர்த்து வைப்பார். இவர் மூலமாக இதன் மூலமாக ஒற்றுமை உருவாகும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வாக்குதான் அலி இப்னு அபி தாலிபுடைய மரணத்துக்கு பின்னால் ஆட்சிக்கு வந்த சுமார் 6 மாதங்கள் தான் ஆட்சி கதிரையில் இருந்த ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய ஆட்சியை விட்டு கொடுத்தார். இப்ப தனி ஆட்சி, முஆவியா ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி. ஹசனுக்கு என்ன நடந்தது? அவருக்கு என்ன நடந்தது? அவரும் நஞ்சூட்டு கொல்லப்பட்டார். நஞ்சூட்டியது யார்? அவருடைய மனைவி. எதற்காக நஞ்சூட்டினார்கள்? இதுவும் கூஃபாவாசிகளுடைய ஒரு தீண்டுதலின் அடிப்படையில் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவருடைய சாப்பாட்டிலே நஞ்சு போடப்பட்டு நஞ்சூட்டு கொல்லப்பட்டார். வாப்பாவும் கொல்லப்பட்டார்கள். அஹ்லுல் பைத்துடைய மிக முக்கியமான மூத்த குழந்தை ஹசனும் கொல்லப்பட்டார்கள். இப்பொழுது ஆட்சி யாருடையது? தனிமையாக முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆட்சி செய்கிறார்கள்.
ஆட்சி செய்யும் பொழுது அவர் டமஸ்கஸில் இருக்கிறார், சிரியாவில் இருக்கிறார். ரோம் நாடுகளுக்கு கிட்ட உள்ள நாட்டிலே ஆட்சி செய்கிறார். அவர் ரோம் நாட்டிலே கண்ட ஒரு பழக்கத்தை பார்க்குகிறார். என்ன பழக்கம்? இஸ்லாமிய ஆட்சியிலே கலீஃபாவாக வருவதாக இருந்தால் ஒருவர் மரணிக்க மற்ற முஸ்லீம்கள் இன்னொரு கலீஃபாவை மஷூராவின் அடிப்படையில் தேர்வு செய்வார்கள். இதுதான் வழமையாக இருந்தது. ஆனால் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் செய்த ஒரு புதுமையான ஒரு விடயம், ரோமர்கள் அவர்கள் ஆட்சி செய்கின்ற மன்னர்கள், அந்த மன்னர்கள் செய்த வேலையை அவர் கவனிக்கிறார். அதாவது பட்டத்து இளவரசர், கிரவுன் பிரின்ஸ், இளவரசரை தெரிவு செய்கின்ற ஆட்சி முறை. மன்னன் இருக்கும் பொழுது, ஹலீஃபா இருக்கும் பொழுது, தன்னுடைய மௌத்துக்கு பின்னால தன்னுடைய மகன்தான் ஹலீஃபாவாக வருவார் என்பதற்கான பைஅத்தை உயிரோடு இருக்கும் பொழுதே வாங்குவது. இதை முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் செய்தார்கள். இதை முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய மகனாகிய யஸீதுக்கு செய்தார்கள். யஸீதுக்கு அவர் உயிரோடு இருக்கும் பொழுதே முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உலகத்திலே யாரெல்லாம் முஸ்லிம் நாடுகளா, கூஃபா, பசரா, மதீனா, மக்கா, எல்லா நாடுகளுக்கும் தகவல்களை அனுப்பி, என்னுடைய மரணத்துக்கு பின்னால் இந்த ஆட்சி கதிரையில் என்னுடைய மகன்தான் இருக்க வேண்டும் என்று நீங்கள் எல்லோரும் பைஅத் செய்ய வேண்டும் என்று வலுக்கட்டாயமாக பைஅத் எடுத்தார்கள். இதுதான் இஸ்லாமிய வரலாறுல நடந்த ஒரு ஃபித்னாவுடைய வாஷம். யஸீதுக்கு பைஅத் செய்யப்பட்டது. சில மூத்த சஹாபாக்கள் யாரும் இந்த பைஅத்தை விரும்பவில்லை. மதீனாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சஹாபாக்கள் அப்துல்லா பின் அப்பாஸ், அப்துல்லா பின் உமர், அப்துல்லா பின் ஜுபைர், அபூ சயீத் குத்ரி போன்ற பெரிய பெரிய சஹாபாக்கள், இது முறையல்ல, இது எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த ஹலீஃபாக்களுடைய முறை அல்ல, இந்த முறை முடியாது, இது குடும்ப ஆட்சி, ஹலீஃபா என்பது மக்கள் தேர்வு செய்கிறது என்று அவர்கள் பைஅத் செய்ய மறுத்ததனால் முஆவியா என்கின்ற அந்த நபித்தோழர் மதீனாவுக்கு வந்து யாரெல்லாம் மறுத்தார்களோ அவர்களை வலுக்கட்டாயப்படுத்தி வாள்முனையில், கத்தி முனையில், ஆயுத முனையில் அவர்களை பைஅத் செய்யுமாறு அவர் வலுக்கட்டாயப்படுத்தி, இதன் அடிப்படையில் சில சஹாபாக்கள் மறுத்த சஹாபாக்கள் பைஅத் செய்தார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை தவிர. அவர் தவிர்த்து கொண்டார். அவர் பைஅத் செய்ய மாட்டேன் என்றார். இது என்னுடைய பாட்டன் காட்டி தந்த வழிமுறை அல்ல என்றார். இது அவர் விரும்பவில்லை என்றார். அவருக்கு நெருக்கடிகள் வந்தவுடனே மதீனாவிலிருந்து மக்காவுக்கு வந்தார். மக்காவிலே ரகசியமாக ஒரு இடத்திலே வாழ்ந்து வந்தார். அந்த நேரத்தில் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் இந்த இடத்தை, ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பைஅத் செய்யவில்லை என்ற தகவல் கூஃபாவாசிகளுக்கு கேள்விப்படுகிறது. யார் அலியை கொண்டார்களோ, யார் ஹசனை கொண்டார்களோ அவர்களுக்கு கேள்விப்படுகிறது, பைஅத் செய்வதற்கு, ஹலீஃபாவுக்கு யஸீதுக்கு பைஅத் செய்வதற்கு ரசூலுல்லாஹ்வுடைய பேரப்புள்ளை ஹுசைன் மறுக்குகிறார், இன்னும் பைஅத் செய்யவில்லை என்ற தகவல் கேள்விப்பட்டவுடனே 100க்கும் 200க்கும் 300க்கும் மேற்பட்ட 500 லட்சம் கடிதங்கள் ஒவ்வொரு நாளும் ஹுசைனுக்கு வருகிறது. மக்காவிலே இருக்கிறார், ஹுசைனுக்கு வருகிறது. என்ன கடிதம்? ஹுசைனே, உங்களோட வாப்பா இங்கே தான் வாழ்ந்தார், உங்களோட வாப்பாவுக்குரிய மிகப்பெரிய ஒரு படை பட்டாளம் இங்கே இருக்கிறது, நீங்கள் வாருங்கள், நாங்கள் உங்களுக்கு பைஅத் செய்வோம், சரியான பைஅத்து உங்களுக்குத்தான் வர வேண்டும், அந்த வம்சத்தில் தான் பைஅத்து வர வேண்டும், உங்களுக்கு உதவி செய்ய, உங்களை பாதுகாக்க நாங்கள் இருக்கிறோம், கூஃபாவாசிகள் இருக்கிறோம், நீங்கள் பைஅத்தை எடுப்பதற்காக கூஃபாவுக்கு வாருங்கள், இங்கிருந்து நீங்கள் ஆட்சி நடத்துவங்கள் என்று ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கடிதம், 500க்கும் மேற்பட்ட கடிதம் வந்தது. ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தயாரானார்கள். அவர் போவதற்காக தயாரானார்கள். மிகப்பெரிய சஹாபாக்களுக்கு இது கேள்விப்பட்டது. இப்னு அப்பாஸுக்கு கேள்விப்பட்டது. ஹுசைனிடம் வந்தார். ஹுசைனே, உன் மீது கொண்ட பயத்தின் காரணமாக சொல்கிறேன், கொண்ட வாப்பாவை கொண்ட ஊருவாசிகளுடைய வாக்கை நம்பியா நீங்க போக போறீங்க? வாப்பாவை கொண்டவர், நானாவர் சதி செஞ்சு கொண்டவர், கூஃபாவாசிகள் லா யூஃபி அவர்கள் சொல்வதற்கெல்லாம் அவர்கள் வாக்கை நிறைவேற்றாத அஹ்லுல் கதர் துரோகிகள், இவர்களுடைய வாக்கை நம்பி நீங்க போக போறீங்களா? அல்லாஹ்வின் ஆணையாக உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கொல்லுவார்கள் என்று நான் பயப்படுகிறேன் என்று சொன்னார்கள். ஆனால் அது அவருடைய தலையிலே அவ்வளவு, எங்களுடைய பாஷையில சொல்றதா இருந்தால் ஏறல்ல. அடுத்த சஹாபி அப்துல்லா பின் ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வந்தார்கள், கட்டி பிடிச்சார்கள்.
ஹுசைனே போகாதீர்கள், எனக்கு அல்லாஹ் ஒரு சக்தியை தந்திருந்தா உங்களை கட்டி பிடிச்சு கொண்டே இருப்பேன், நீங்க போகாம இருக்கிறதுக்கு. நீங்க போகாதீர்கள். காரணம் என்ன தெரியுமா? உங்களோட வாப்பா சொல்றதை என் காதால நான் கேட்டிருக்கிறேன். என்ன சொன்னார்? உங்களோட வாப்பா சொன்னார், கூஃபா வாசிகளை நம்பி நான் ஏமாந்துட்டேன், அவர்கள் என்னை ஏமாற்றி விட்டார்கள், அவர்கள் என்னை கோபப்படுத்தி விட்டார்கள், அவர்கள் எனக்கு தந்த வாக்கில் ஒன்றையும் நிறைவேற்றவில்லை. லா யஸ்பிரூன அலா ஸைஃப், வாளை தூக்கினா பொறுமை காக்க மாட்டார்கள், அநியாயத்துக்கு பயப்பட மாட்டார்கள், யாரையும் கொல்லுவார்கள் என்று ஒரு வாப்பா சொன்னார் ஹுசைன். அதனால போகாதீங்க என்று அப்துல்லா பின் ஜுபைர் வந்து சொன்னார்கள். அதையும் மறுத்து ஹசன் ரலியல்லாஹு தஆலா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மக்காவிலிருந்து இராக்கை நோக்கி நகர்கிறார். அந்த நேரத்தில் இப்புள்ள பகதாத் இல்லை, கூஃபாவும் பசராவும் தான் பிரமாண்டமான ஊர். அந்த கூஃபாவை நோக்கி, தலைநகரத்தை நோக்கி அஹ்லுல் பைத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய பேர குழந்தைகள், அவர்களுடைய குழந்தைகள், மொத்த எண்ணிக்கை 70 பேர் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலாவுடைய தலைமைத்துவத்திலே போகிறார். போகின்ற நேரத்தில் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் செய்த ஒரு வேலை, தன்னுடைய ஒரு சகோதரன் முஸ்லிம் இப்னு அகீல் என்கின்ற ஒரு சகோதரனை முன்னதாகவே கூஃபாவுக்கு அனுப்பி, கூஃபாவில் என்ன நடக்கிறது என்ற தகவலை தனக்கு தருமாறு ஒருவரை வேகமாக அனுப்பினார். அவர் வந்தார், கூஃபாவை பார்த்தார். கூஃபாவில் உண்மையிலே ஹசனை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஹசன் எப்போ ஹுசைனை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஹுசைன் எப்போ வருவார்கள் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர் வருவதற்கு முன்னால், நீங்கள் அவருடைய சகோதரர் தானே, உங்களுக்கு நாங்கள் பையத்தை செய்கிறோம் என்று பையத்தையும் கொடுத்தார்கள். சுமார் 18,000 கூஃபாவாசிகள் அந்த சகோதரருக்கு பையத்தை செய்தார்கள். இந்த விஷயத்தை அந்த முஸ்லிம் இப்னு அகீல் என்கின்றவர் இடவழியில் வந்து கொண்டிருக்கக்கூடிய ஹுசைனுக்கு தகவல் கொடுக்கிறார். சேஃப், உங்களுக்கு வரலாம், உண்மைதான், உங்களுக்கு சப்போர்ட் இருக்குது, நீங்கள் இங்கே வாருங்கள் என்று முதலாவது கடிதம் வருகிறது. ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அதாவது வீதியிலே கூஃபாவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் என்ற தகவல் அப்பதான் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் யஸீத், 2வது கலீஃபா, அவருடைய மரணத்துக்கு பின்னால் கலீஃபாவாக வந்த யஸீதுக்கு கேள்விப்படுகிறது. என்னை எதிர்த்து ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூஃபாவுக்கு வந்து கொண்டிருக்கிறார் என்ற தகவல் கேள்விப்பட்ட உடனே இதற்கு முதலாவதாக அடித்தளமிட்ட முஸ்லிம் இப்னு அகீலை கொலை செய்கிறார். முதலாவது கொலை செய்த தகவல் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கிடைக்கிறது. கிடைக்கின்ற பொழுது ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பாதி தூரம் வந்து விட்டார்கள். பாதி தூரம் வந்தவுடனே ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒரு கடிதம் கிடைக்கிறது. உங்களுடைய சகோதரர் முஸ்லிம் கொலை செய்யப்பட்டார். இதற்கு கூஃபாவாசிகள் காரணம், என்னை ஏமாற்றி யஸீதுடைய கையிலே பிடித்து அங்கே சாட்டி எனக்கு ஏமாற்றம் செய்தார்கள். உங்களோட வாப்பாவை கொலை செய்த அதே கூட்டம் தான் என்னையும் கொலை செய்தார்கள். எனவே ஹுசைனே வராதீர்கள், திரும்பி போகுங்கள், இவர்கள் உங்களுக்கு மோசடி செய்வார்கள் என்ற தகவல் பிந்திய நிலையில் கிடைக்கிறது. இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மிக நுணுக்கமான ஒரு சஹாபி. அவர் என்ன செய்கிறார்? வேகமாக மதீனாவிலிருந்து ஓடி வருகிறார். வந்து ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் போன இடத்தை வந்து அடைகிறார். கட்டிப்பிடித்து சொல்கிறார், ஹுசைனே திரும்புங்கள், ஹுசைனே மதீனாவுக்கு வாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதரின் பேர குழந்தை, அல்லாஹ்வுடைய தூதர் உங்களை பார்த்து சொன்னார்கள், ஹுசைன் மின்னி வ அன மின்ஹு, ஹுசைன் என்னை சார்ந்தவன், நான் ஹுசைனை சார்ந்தவன் என்று சொன்னார்கள். நிச்சயமாக உங்களுக்கும் உங்களுடைய சகோதரனுக்கும் உங்களுடைய பிரதிநிதிக்கும் உங்களுடைய தந்தைக்கும் துரோகம் செய்தவர்கள் நிச்சயமாக ஒருபோதும் உங்களுக்கு நலவு செய்ய மாட்டார்கள், திரும்புங்கள் ஹுசைனே என்று சொன்ன பொழுது அந்த நேரத்தில் கூட ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் திரும்பவில்லை. கடைசியாக சொன்னார்கள், அஸ்தௌதிருக்கல்லாஹ மின் கதீல், அல்லாஹு தஆலா உங்களை கொலை செய்யக்கூடிய அந்த நபரிலிருந்து உங்களை பாதுகாப்பானாக என்ற பிரார்த்தனையோடு உங்களை நான் விடுகிறேன் என்று போனார். போய் வந்து இறங்கிய இடம்தான் கர்பலா. ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூஃபாவுக்கு வந்தார்கள். கூஃபாவுக்கு வருவதற்கு முன்னால் இறங்கிய இடம்தான் கர்பலா. அங்கே ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய ஆட்சியை எதிர்த்து போராட வருவதாக தவறான ஒரு தகவல் யஸீதிடம் இருந்தது. அவருடைய கவர்னராகிய யஸீதுடைய கவர்னராகிய உபைதுல்லா பின் ஜியாத் என்கின்ற ஒரு மோசமான மனிதனுக்கு கட்டளை போட்டார், ஹுசைனை கூஃபாவுக்குள் விடாமல் தடுங்கள் என்று தான் சொன்னார், கொல்ல சொல்லவில்லை.
உபைதுல்லா பின் ஜியாத் வரலாறிலே படுமோசமான ஒரு மனிதர், மது அருந்துபவன், விபச்சாரம் செய்கிறவன் என்றெல்லாம் வரலாறுல அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாவுடைய பேர குழந்தை என்று பார்க்கவில்லை, அஹ்லுல் பைத் என்று பார்க்கவில்லை, ரசூலுல்லாவுடைய நெருக்கமான உறவு என்று பார்க்கவில்லை. இவரை கொல்வது, ரசூலுல்லாவை கொல்வதை சமன் என்பது கூட அவனுடைய உள்ளத்திலே யோசிக்கவில்லை. கிடைத்தது சந்தர்ப்பம் என்று நினைத்து தான் பெரிய ஒரு ஆட்சியாளர்கள் என்று உலக மக்கள் பேச வேண்டும் என்பதற்காக ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தையும் கொல்லுவதற்காக 4000 பேர் திரட்டினான். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் விளங்கிக் கொண்டார்கள். சிக்கிக்கொண்டேன். 3 விஷயத்தை, 3 காரியங்களை, விடயங்களை அவர்கள் முன்மொழிந்தார்கள். ஹுசைன் சொன்னார்கள், என்னை விடுங்கள், நான் மதீனாவுக்கு போகிறேன், என்னை கொள்ளாதீர்கள், நான் மதீனாவுக்கு திரும்புகிறேன் என்றார்கள். கேட்கவில்லை. 2வதாக சொன்னார்கள், எனக்கும் உங்களுக்கும் பிரச்சனை இல்லை, ஆட்சியாளர் யசீத் முஆவியாவுடைய மகன், எங்களுக்கு அவருக்கும் உறவு இருக்கிறது, அவர் நிச்சயமாக என்னை கொல்ல சொல்லி இருக்க மாட்டார், அவரிடம் பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு தாருங்கள். அதற்கும் விடவில்லை. இல்லாவிட்டால் நான் ஒதுங்குகிறேன், என்னை விடுங்கள், நான் ஒரு முஸ்லீமான நாடு ஒன்று பக்கத்தில் இருந்தால் அதற்குள் போகிறேன், அதற்கு விடுங்கள் என்று சொன்னார்கள். விடவில்லை. 4000 பேரும் சேர்ந்து அந்த ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் அவளுடைய சின்ன சின்ன குழந்தைகளையும் 4000 பேருமாக சேர்ந்து கர்பலா என்கின்ற இடத்திலே கொன்ற வரலாறு தான் கர்பலா என்ற வரலாறு. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அநியாயமாக வரலாறிலே நடைபெற்ற ஒரு துக்ககரமான ஒரு நிகழ்வு தான் கர்பலா என்கின்ற வரலாறு. ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொல்லப்பட்ட வரலாறு. அவர் அவகாசம் கேட்டும், அவர் திருந்தியும், அவரை கொல்ல வேண்டாம் என்று ஆட்சியாளர் சொல்லி அவரை தடுங்கள் என்று ஆட்சியாளர் சொன்னதற்கும் இணங்காமல் கொண்ட அநியாயக்காரர்கள் தான் உபைதுல்லா பின் ஜியாத். இது போன்ற சில அவருடைய கூட்டங்கள் கொன்று அஹ்லுல் பைத்திலே சுமார் 70 பேருக்கு அல்லது 50 பேருக்கு சிலருடைய அறிவிப்பின்படி அந்த இடத்தில் கொல்லப்பட்ட வரலாறுக்கு பேர் கர்பலா. இது எப்போ நடந்தது? ஆஷூரா தினம், முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாளில் நடந்த ஒரு வரலாற்று நிகழ்வு, சோகமான நிகழ்வு தான். இன்றைய ஆஷூரா தினத்திலே பல இடங்களிலும் இந்த கர்பலாவை பற்றி இஸ்லாமிய வரலாறிலே பேசுகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய நிறைய பாடம் இருக்கு. அதான் முக்கியம். முதலாவது, இன்றைக்கு கர்பலா என்பதை ஒரு துக்க தினமாக அனுஷ்டிக்கக்கூடிய ஒரு சமுதாயம் தான் ஷியாக்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, வரலாறை நீங்கள் கேட்டீர்கள். இந்த வரலாறில் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொல்லப்படுவதற்கு முதலாவது காரணம் யார்? கூஃபாவாசிகள். அவர்கள் அழைத்ததனால், அவர்கள் வாக்கு கொடுத்ததனால், நீங்கள் வாருங்கள் என்று சொன்னதால், உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுகிறோம் என்று சொன்னதால் கர்பலா வலைக்கும் வரவழைத்து விட்டு யசீத் படை திரட்டும் பொழுது ஒரு கூஃபாவாசிகள் கூட ஹுசைனை காப்பாற்ற வரவில்லை. முதலாவது குற்றவாளி யார்? கூஃபாவாசிகள். அவர்கள் தான் சரி செய்தார்கள். யார் கூஃபாவாசிகள்? ஏற்கனவே ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கொண்டவர்கள், ஏற்கனவே ஹுசைன் ரெண்டு பேருடைய வாப்பா அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை கொண்டவர்கள். அவர்கள் தான் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை ஹலீஃபாவாக முதலாவதாக பைஅத் செய்த ஆரம்ப ஷிஆக்கள். மெச் பண்ணி பாருங்கள். யாரு தன்னுடைய தந்தையை, தன்னுடைய நானாவை ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கொலை செய்வதற்காக முயற்சி, அதே டீம், அதே வம்சம், அதே நபர்கள் தான் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கொண்டார்கள், சரி செய்தார்கள், காரணமாக அமைந்தார்கள். அப்படி என்றால் இன்றைய ஆஷூரா நாளில் நாங்கள் ஹுசைனுக்காக கவலைப்படுகிறோம், துன்பப்படுகிறோம் என்று நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நெஞ்சிலே அடிப்பார்கள், முகத்திலே அடிப்பார்கள், இரத்தம் சிந்துவார்கள். கவலைப்படுகிறோம், அவருடைய கொலைக்காக நாங்கள் கவலைப்படுகிறோம் என்று யார் சொல்கிறார்கள்? ஷியாக்கள் சொல்கிறார்கள். யார் அவர்கள்? அவர்கள் தான், அவர்களுடைய வம்சாவளி தான், அவர்கள் எங்கிருந்து உருவாயினார்களோ அந்த டீம் தான், அவருடைய பரம்பரை தான் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சதி செய்தார்கள். என்றால் ஏன் அவர்கள் இப்பொழுதே கவலைப்பட வேண்டும்?
நாங்கள் அஹ்லுல் பைத்தை நேசிக்கிறோம், அதனால ஹுசைனுக்காக நாங்கள் கவலைப்படுகிறோம் என்பது பொய். வரலாறை நீங்கள் சரியாக பார்த்தால் அது பொய். இன்றைக்கு மீடியாவில் அல்லது எந்த சோசியல் மீடியாவை எடுத்தாலும் அவர்கள் ஆஷூரா தினத்திலே கொண்டாடுகின்ற இந்த கொண்டாட்டத்துக்கு சொல்லக்கூடிய செய்தி, ஹுசைனுக்காக நாங்கள் கவலைப்படுறோம், அவர் அநியாயமாக அதாவது ரத்தம் சிந்தியதற்காக நாங்கள் ரத்தம் சிந்துகிறோம் என்பது நியாயமானதாக இல்லை. காரணம், யார் அவர்களுக்கு சதி செய்தார்களோ அதே டீமுடைய பரம்பரை தான் ஷியா. ஏன் அப்ப கொண்டாடுகிறார்கள் தெரியுமா? வரலாற்று துரோகத்தை மறைப்பதற்காக. இந்த உலகம் வரலாறு, இந்த ஷியாக்கள் தான் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கொல்லுவதற்கு சதி தீட்டினார்கள் என்ற வரலாறு எழுதப்படக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த சமுதாயத்தை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளை, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சரி, ஒரு வாதத்துக்கு ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அவர்கள் கொல்லப்பட்டதற்காக நாங்கள் துக்க தினம் அனுஷ்டிக்கிறோம் என்றால், ஏன் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் நஞ்சூட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டார். அவர்கள் 2 பேருடைய தந்தை அலி இப்னு அபி தாலிப், ரசூலுல்லாஹ்வுடைய மருமகன், அவர்களும் அதே கூஃபா வாசிகளால் கத்தியால் குத்தி கொல்லப்பட்டார். ஏன் அவர்களுக்காக கவலை இல்லை? ஏன் துக்கம் கொண்டாடவில்லை? ஏன் அவர்களுக்காக நீங்கள் நெஞ்சிலே அடித்துக் கொள்ளவில்லை? இதற்கு பின்னாலும் பெரிய ஒரு வரலாறு இருக்கிறது. எனவே இது அவர்கள் சொல்வதை போன்று ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கவலை தெரிவிக்கும் முகமாக கொண்டாடப்படுகின்ற கொண்டாட்டம் அல்ல. இது ஒரு வரலாற்று துரோகத்தை மறைப்பதற்காக இந்த சமுதாயத்தில் செய்யப்பட்ட போலி பிரச்சாரம். இஸ்லாமிய வரலாறு இதிலிருந்து நாங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டிய அகீதா, அப்படி கொண்டாடலாமா? கொண்டாடுவதாக இருந்தால் முதலாவதாக உமர் இப்னு கத்தாபுக்கு கொண்டாட வேண்டும், அவரும் கொல்லப்பட்டார். உஸ்மான் இப்னு அஃபானுக்கு கொண்டாட வேண்டும், அவரும் கொல்லப்பட்டார். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஜிஹாதில் எத்தனையோ நபித்தோழர்கள் அவர்கள் கொல்லப்பட்டார்கள், கொண்டாட வேண்டும். இஸ்லாத்துடைய சட்ட வரம்பு, என்னுடைய வாப்பா, என்னுடைய உம்மா, என்னுடைய பிள்ளைகள் மரணித்தாலும் உச்சகட்ட கவலை 3 நாளைக்குத்தான். ஒரு கணவன் மரணித்து மனைவிக்குத்தான் 4 மாதம் 10 நாள் அவர்கள் இஹ்தாத் இருக்க வேண்டும் என்ற இஸ்லாமிய சட்ட வரம்பு இருக்கும் பொழுது 1400 வருஷத்துக்கு முன்னால கொல்லப்பட்ட அந்த கொலைக்கு நிச்சயமாக அநியாயமான கொலை, நிச்சயமாக அது அநியாயத்திலும் அநியாயம். ஆனால் கவலையை கொண்டாடும்படி இஸ்லாம் எங்களுக்கு ஒருபோதும் வலியுறுத்தவில்லை. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த இடத்திலே இந்த தலைப்பை நான் ஏன் தெரிவு செய்தேன் என்றால், அதை நீங்கள் மிக முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா? சுமார் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால இந்த இலங்கை நாட்டை நீங்கள் எடுத்தால், முஹர்ரம் மாதம் வரும், அஷூரா நாள், தாசுஆ நாள், இந்த நாட்களிலே நோன்பு பிடிப்போம், கலைந்து விடுவோம். இதுதான் இஸ்லாமிய வரலாறும், இதுதான் இஸ்லாமிய நடைமுறையும். அண்மை காலமாக இந்த முஹர்ரம் மாதம் வந்தவுடனே ஆஷூரா தினத்திலே இந்த ஹுசைன் ரலியல்லாஹு தஆலாவுடைய இந்த கர்பலாவை கொண்டாடுவதற்கு மெல்ல மெல்ல நகர்ந்து வருகிறார்கள். நகர்ந்து வந்து காலகட்டத்தில் இப்பொழுது பல இடங்களிலே ஊர்வலம் என்ற பெயரில், அமைதியான போராட்டம் என்ற பெயரில் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலாவுடைய பேர் பதித்த கெப்புகளை அணிந்து கொண்டு, டிஷர்ட்டுகளை அணிந்து கொண்டு, யா ஹுசைன் என்ற பெயரிலே கொடிகளை தூக்கி கொண்டு ஊர்வலம் செல்லுகிறார்கள். ஷியாக்களுடைய ஸ்டெப் இப்படி தான் இருக்கும். ஆரம்பத்தில் எமோஷனலாக இருக்கும், அதுக்கு பின்னால் அதுக்கு மார்க்க சாயம் பூசுவார்கள், அதற்கு பின்னால் அது தமக்கு தேவையான முறையில் அதை வளைத்துக் கொள்வார்கள். ஷியாயிசம் இந்த இடத்தில் இப்படித்தான் வளர்ந்திருக்கிறது. இன்று பல இடங்களிலே இந்த ஆஷூரா தினத்திலே யா ஹுசைன் என்ற கொடி பல ஊடுகளிலும் பல கடைகளிலும் பல பில்டிங்களிலும் தொங்குகிறது. யா ஹுசைன் என்ற அர்த்தம் என்ன? ஹுசைனே வாருங்கள், எனக்கு உதவி செய்யுங்கள். சாத்தியமா? அவர் கொல்லப்படுகின்ற இடத்துல பலர் அவரை கொல்வதற்காக முன் வந்த பொழுது, அவருக்கு காத்து கொள்ள முடியாத நிலை இருக்கும் பொழுது, உயிரோடு இருக்கும் பொழுது, மரணித்த ஒருவர், மரணமாகிய ஒருவர் அவரை குறித்து அழைப்பது என்பது திட்டத்தெளிவான ஷிர்க், திட்டத்தெளிவான குஃபுர். எங்களை குஃபரின் பக்கம், ஷிர்க்கின் பக்கம் அழைக்குகின்ற, அதன் பக்கம் எங்களை தள்ளுகின்ற ஒரு நிகழ்வாக இன்று நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு துரதிர்ஷ்டவசமான காட்சியை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே யாரும் ஏமாறாதீர்கள். கொள்கை தெளிவு முக்கியம்,
சில நேரத்தில் கொல்லப்பட்டார், உண்மையிலே கொல்லப்பட்டது அநியாயம். இதை குறித்து இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹ் அழகான செய்தி சொல்லுகிறார்கள். ஃபதாவா அல் குபரா என்கின்ற கிதாபில் எழுதுகிறார்கள், நிச்சயமாக ஹுசைனுடைய ரலியல்லாஹு தஆலாவுடைய கொலை அநியாயத்திலும் அநியாயம். அதை யார் நேரடியாக செய்தார்களோ, யார் மறைமுகமாக செய்தார்களோ, யார் உதவி செய்தார்களோ, யார் சப்போர்ட் பண்ணினார்களோ அனைவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய மலக்குமார்களுடைய நல்லடியார்களுடைய சாபம் உண்டாகட்டும் என்று இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள். அவர்களுடைய நல்ல காரியம் எதையும் நாளை மறுமையிலே அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று கிதாபுகளில் எழுதி வைத்திருக்கிறார். இதுதான் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅவுடைய நிலைப்பாடு. கொல்லப்பட்டார், அநியாயமாக கொல்லப்பட்டார், அதை அல்லாஹ்விடத்திலே பொறுப்பு சாட்டுவோம். ஆனால் இது கொண்டாடுகின்ற அவருடைய கொலையை, அந்த நிகழ்வை வருடா வருடம் கர்பலா என்ற ரீதியில் கொண்டாடுவதற்கு மார்க்கத்திலே அனுமதி இல்லை. அது பித்ஆ. அது எங்களை வேறொரு கொள்கையின் பக்கம் எங்களை நகர்த்தும் என்ற ஆபத்து அதிலே இருக்கிறது என்பதை ஞாபகப்படுத்தத்தான் இந்த தலைப்பை நாங்கள் தெரிவு செய்தோம். எனவே தோழர்களே, சமூக ஊடகங்களிலே நடக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு செய்தியும் சொல்லிக்கொண்டு நான் முடிக்கிறேன். அதாவது பிரபல்யமாக சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ், ஆஷூரா நாளிலே யார் தன்னுடைய குடும்பத்துக்கு செலவழிக்கிறாரோ, இப்படி ஹதீஸ் சொல்லுவார்கள், தன்னுடைய குடும்பத்துக்கு விசாலமாக யார் செலவழிக்கிறாரோ அவருக்கு அல்லாஹு தாலா மற்ற எல்லா நாட்களிலும் பரக்கத் செய்வான், பொருளாதாரத்திலே விஸ்திரத்தை ஏற்படுத்துவான். அதனால் ஆஷூரா நாளில் நீங்கள் அதிகமாக நீங்கள் செலவழியுங்கள் என்று ஒரு போலியான ஒரு ஹதீஸ் சொல்லுவார்கள். இது யார் சொன்னது? நிறைய உலமாக்களுடைய கருத்து. இது இட்டுக்கட்டப்பட்ட செய்தி. அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்திலே வாழ்ந்த அலி ரலியல்லாஹு தஆலாவுக்கு எதிராக இருந்தவர்கள் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலாவுடைய கொலையை சந்தோஷமாக கொண்டாடுவதற்கு இந்த சமுதாயத்திலே புகுத்திய இன்னொரு வழிகேடு என்பதாக இமாம்கள் வரையறுத்திருக்கிறார்கள். எனவே மீடியாக்களில் இந்த ஹதீஸ் சொல்லப்படுகிறது, இதை நம்பாதீர்கள். இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ், பலகீனமான செய்தி என்று அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே வரலாறுகளை சரியாக படிப்போம். அந்த வரலாறுகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அகீதாவை சரியாக உலமாக்களை அணுகி தேடி படிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தருவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.